ஓம் சரவணபவா. இன்றைக்கி சஷ்டி விரதத்தில் 2வது நாள். நாங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு பூ வாங்கிட்டு வந்து 2 பேரும் தலைக்கு நல்லா குளிச்சுட்டு பூ வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவை கீழே எடுத்து வச்சு ஒரு வேல் இருக்குது கீழே வச்சு அதுக்கு பூ போட்டு அப்புறம் அந்த வேலுக்கு வந்து உதிரியாக அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தான ஒரு பிள்ளையார், எப்போ எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் வச்சுருப்பாங்கள்ல, அதனால் பக்கத்தான ஒரு பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி கீழே கோலம் போடுற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அந்த கோலத்தில் உதிரி பூ போட்டு எங்கள் வீட்டில் ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கு முன்னாடி அந்த ஓம் சரவணபவான்னு போட்டோம்ல அந்த இடத்துல வச்சுட்டு பால் வச்சு காலையிலே சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் இன்றைக்கி 2வது நாள் இல்லையா, பால் பாயாசம், அதாவது பாசி பருப்பு பாயாசம் அப்படின்னு சொல்லி அதான் போட்டிருந்தாங்க. அதை வச்சு சாமி கும்பிட்றதுக்கோசரம் அதை செஞ்சோம். அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டு இன்னும் 4 பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதால் 2-3 பேர்த்துக்கு பக்கத்தான தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நடந்தது. உங்கள் வீட்டில் நீங்கள் யாராவது சஷ்டி விரதம் இருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் பண்ணது சரியா அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், பெருசாக தெரியாது. உங்களுக்கு ஏதாவது இதில் நான் தப்பு பண்ணுறேன், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஏன்னா நாங்கள் குழந்தை இல்லைங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். அந்த முருகரே எங்களுக்கு பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது 2வது வருஷம். அதாவது போன வருஷம் 48 நாள் இருந்தோம். இந்த வருஷம் 48 நாள் இருக்க முடியலங்கிறதால லாஸ்ட் 7 நாள் மட்டும் இருப்போம். உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.